கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே உன் வாழ்வில் தொடர்ந்து வரும் பிரச்சனைகளை மாற்றுவது எப்படி? உன் பிரச்சனைக்கு முடிவு என்ன? சங்கீதம் 32:8 வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு அநேக ஆலோசனை இல்லாம, ஞானம் இல்லாம விழுந்து போறாங்க. திருமண காரியத்தை பேச சொல்லுவாங்க. திருமண காரியம் பேசுறவன எதை பேசக்கூடாத பேசி கல்யாணம் நின்று போயிடும். ஒரு இடத்துல போய் உங்கள் பையனை பேச சொல்லுவாங்க, மனைவி பேசுனா எதை பேசக்கூடாத பேசி சண்டை வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையிலே திருமணம் ஆகட்டும், வேலையாகட்டும், ஊழியமாகட்டும், சொந்த தொழிலாகட்டும், அரசாங்க பணி ஆகட்டும், எல்லாத்துக்கும் உன் படிப்பை ஞானத்தை காட்டிலும் ஆவிக்குரிய ஞானம் வேண்டும். அந்த ஞானம் வந்து தான் உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ ஞானம் எல்லாம் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கிற ஒருவனும் பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு இந்த ஞானம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, யாரோ ஜாமீன் கேட்டாங்க, நான் போய் கையெழுத்து போகிறேன், அவங்க போயிட்டக்கப்புறம் நீ மாட்டிக்குவ. அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா, லஞ்சம் வாங்குற குறுக்கு வழியில், பாவத்த வழியில் சம்பாதிக்க தான் இன்னைக்கு மனுஷன் விழுந்துக்கு போகிறான். இன்னைக்கு ஞானம் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ராஜாபாய் சாலமோன் மிக ராஜ்யபாரம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டது, அப்பா அவர் என்னவென்ன கேட்டுக்கலாம். அவர் கேட்டது, என் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக எனக்கு இந்த அறிவு ஞானம் பத்தாதப்பா, ஆவிக்குரிய ஞானம் வேண்டும் என்று சாலமோன் கேட்டார். சாலமோன் அப்பேற்பட்ட உலகத்தில் ஒரு ஐஸ்வர்யனாக வாழ்ந்த ஞானம் பெற்ற ஒரு மகன்னா சாலமோன் ராஜ்யபாடு முழுவதையும் தேவன் செய்து முடித்தார். ஏன் தோல்வினா, எங்கே பேசணும்? ஆண்டவர் நான் போதித்து நடக்க வேண்டிய பாதை காட்டு கண்ணை வைத்து நான் ஆலோசனை பண்ணுவேன். ஆலோசனை கத்தரை தான் ஆண்டவர் வாழ்க்கை இருக்கிறார். இன்னைக்கு ஆலோசனை நம்ம ஜெபம் பண்ணணும். எங்கே போகணும்? நான் போகிறேன்ப்பா, என்னை பாதுகாத்து கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து காலத்தில் அநேக இடங்களை, அப்போஸ்தலர் காலத்தில் அப்பம் பரிமாறதும் திருமந்து கொடுக்கணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு வீடுதோறும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னென்னு பார்க்க போகிறோம். விதவைகளுமார்களுக்கு உணவை உண்ண கொடுக்கும்போது ஒரு குறை வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு போகும்போது விதவைகளை கவனிக்கப்பட சொல்லி இது பேதுரு இடத்துல போய் இருந்துச்சு. உடனே பேதுரு என்ன செய்தார்னா, இதுக்காக 7 பேர்த்து நியமித்து இவங்களுக்காக விசாரிக்கும்படியாக ஜெபித்தார். என்ன நடந்தது பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:3-4 வாசிப்போம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும், என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காரியம் செய்யவும் பிரச்சனைக்கு தீர்வு முடியும். இது எப்படி பெறுவது? யாக்கோப்பு 1:5 வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். என் குடும்பத்தை நடத்த முடியல, என் வேலையை செய்ய முடியல, என் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியல கேட்கும் போது கர்த்தர் ஆவிக்குரிய ஞானத்தை தேவன் கொடுப்பாராம். அப்போ தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 2வது, வேதத்து மூலமாக ஞானம் வரும். சங்கீதம் 19:7 வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. வேதத்தை படிக்க படிக்க அந்த ஞானத்தை தேவன் கொடுப்பாராமா. அந்த சத்திய ஞானத்தை கொடுத்த போதிக்கூடிய ஞானத்தை கத்த கொடுப்பாராமா. 3வது காரியம், தேவ பயத்தினால் ஞானம். நீதிமொழிகள் 1:7 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். யோசேப்பும் தானியேல் எடுத்துக்கொண்டால் அந்நிய ஜாதிகளுக்கு அடிமையாக போனாங்க. யோசேப்பு
தன் சொந்த சகோதரனை விட்டுப்பட்டு எகிப்தில் அடிமையாக போகும்போது தேவனுக்கு கொடுத்த ஞானத்தின்படியா என்ன செய்தார்னா, ஒரு பெண் பாவம் செய்யும் போது அந்த தப்பிலிருந்து வெளியே தப்பிக்க மட்டுமில்லை, தேவனுக்கு கொடுத்த ஞானத்தின்படியாகவே ஒரு அடிமைத்தனமாக எகிப்தில் போய் ஒரு அரண்மனையில் ஒரு மந்திரியாக அவனை மாற்றி கற்றுக் கொடுத்தான். இதை பார்த்து கொண்ட கர்த்தருடைய தேவ ஜனமே, உன் வாழ்வை தொடர்ந்து பிரச்சனை மாட்டுவது தேவனிடத்தில் வாக்கிய கேளு. ஆண்டவரே, நான் எதில் குறைப்பட்டிருக்கேன், நான் என்ன மாற்றிக்கணும், ஆண்டவனோட பேசுவார். வேதத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஜோமுனி உடைக்கப்பட்டிருக்கலாம், நீ பரிசுத்த வேதத்தின் மூலமாக தேவன் பேசுவார். கண்களை மூடியுமா ஜெபிப்போம். அன்பான கர்த்தர் தேவனமே, வாக்கில் ஆண்டவர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். நீ வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வேதத்து மூலமாய் பேசுவார். வேதத்து மூலமாய் உனக்கு அறிக்கை செய்வார். நீ ஆலயத்தை ஜெபிக்கும் போது நீ பயந்தீனாவே போதும், ஆண்டவன் வாக்கில் தேவ பயத்தோடு நீ இருக்கும் போது உன்னை உயர்த்துவா. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறாத என்று சொல்லக்கூடிய உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் வாழ்க்கையில மாற்றும்படியாக இதை செய், காரியங்களை மாற்றுவா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக பார்த்துக்கொண்ட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மாற தேவி செய்வா. இதை கீழ்ப்படிங்க, செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.